ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். நெருப்பு இருந்தால் அதை தண்ணி ஊற்றி அணைப்போம். ஆனால் அந்த தண்ணிக்குள்ளேருந்தே நெருப்பு வர்றது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. மறுபடியும் அதே தண்ணியில் அணைக்கும் போது அதே நெருப்பு அணைஞ்சிருது. ரொம்ப விசித்திரமான சம்பவமாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழாய்க்குள்ளேருந்து தண்ணி தான் வருது அப்படின்னு பார்த்தா எங்கேருந்து தான் இந்த நெருப்பு பத்துதோ தெரியல. நல்லா குபுன்னு எரியுது. மறுபடியும் அதே தண்ணியில் கொண்டு அணைக்கும் போது அணைஞ்சிருது. கொஞ்சம் நம்ப முடியாத விஷயம் தான் இதில். அப்படி என்னதான் மேஜிக் இருக்குதோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த மாடுக்கு எத்தனை நாள் ஆசையோ தெரியல இப்படி ஒரு பைக்கை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு. தெருவில் நிறுத்திட்டு போன பைக்கை காணலையேன்னு தேடி பார்த்தா கடைசியில் இந்த மாடு தான் அதில் ரைடு போயிருக்கு. அடுத்ததான் இங்கே பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நேர் எதிரில் இப்படி ஒருத்தர் வருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. கீழே விழாம தப்பிக்கிறதுக்காக இவர் ஒரு பக்கமாக போக கடைசியில் முத்த மழை பொழிகிற மாதிரி ஆயிடுச்சு. சம்பவம் கடைசியில் சிரிப்பாக சிரிச்சு போச்சு. இங்கே காரில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் இப்படி ஒரு பாதாளத்தை தோண்டி வச்சிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நேரான பாதை மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இங்க பெரிய கிணறே தோண்டி வச்சிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல மரத்துல இலையை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த குதிரை பக்கத்துல போய் ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு கடைசியில கிடைச்ச பரிசு இவ்வளவுதான். பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல கூட போகக்கூடாது. அடுத்தது சிங்கத்துக்கு இப்படி வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல இப்படி ஒரு மண்டை கிடைச்சிருக்கு. சிங்கத்துக்கு கூட அதோட ஹேர் ஸ்டைல் தான் பெரிய பவரா இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைலே மாறி போச்சு அப்படின்னா சிங்கம் எங்க இருக்குது அப்படின்னு தேடி தான் பார்க்கணும். சிங்கத்துக்கு முடி உதிர்ந்தா இப்படித்தான் இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல அடிக்கிற வெயில்ல ரோட்டுக்கு மேல தண்ணி பாயிற மாதிரி தெரிஞ்சது. காணல் நேர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இங்க ஆத்துல தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு. அதோட பிரதிபலிப்பு இந்த பக்கம் இங்க ஒரு ஆறு ஓடுன மாதிரி தெரிஞ்சுதான். அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? தரையில ஓடாம ஆகாயத்துல ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டை நோட்ட பாக்குறதுக்காக வந்த ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். ஆனா இந்த வீட்டுக்கு பெரிய காவலா ஒரு நாய் இங்க படுத்திருக்கிற விஷயம் அதுக்கு தெரியல. எதிர்பாராத நேரத்துல நாய் எந்திரிச்சு கத்தவும் இந்த கத்துற சத்தத்தை கேட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்ல தாறுமாற ஓடிட்டு இருக்க ஒரு மாடை தான் பாக்குறோம். நல்ல வழியா யாருக்கும் எதுவும் ஆகல. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் ஆட்டம் காண வச்சிருக்கு. அங்க ஒரு மீனோட சாகசத்தை தான் பாக்குறோம். இங்க தொட்டிக்குள்ள இருக்கிற மீன் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. எவ்வளவு நேரம் தான் இந்த தொட்டியை சுத்தி வருது அப்படின்னு இன்னைக்கு ஒரு சாகசம் பண்ணிடலான்னு இங்கிருந்து அப்படியே துள்ளி குதிச்சு மறுபடியும் அந்த குளத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. ரொம்ப சவாலான பயணம் தான். ஆனா அது நினைச்ச மாதிரி குளத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஓடு மேல என்னவோ சத்தம் வரவும் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த லேடி வேகமா ஓடி வந்து என்னன்னு எட்டி பார்த்தா மேல ஒரு மாடு ரெடியா நிக்குது. நல்ல வேளை கதவை சாத்திட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. எப்போ கூரையை பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகுதோ தெரியல. மாடிப்படியே இல்லாத வீட்டில் கூட கூரை மேலே ஏறி நிற்குது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கண்ணால் பார்த்து நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான். இங்கே ஒரு மாடும் ஒரு புலியும் சண்டை போட்டுட்டு இருக்கு. மாடை பிடிக்கிறதுக்காக புலி வந்திருக்கு. கொம்பை வச்சு தான் புலி கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்து இங்கேருந்து ஆள் கத்திக்கிட்டே போனதுனால புலி அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுச்சு. புலி பாய்ச்சல்னு சும்மாவா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு பாஞ்சு ஓடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரக்கூனை தான் பார்க்குறோம். நிறைய வாத்துக்களை பார்த்ததும் ஒரு வாத்து பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு மெதுவாக அந்த ரக்கூன் பக்கத்தில் வந்திருக்கு. இதை பார்த்த பெரிய வாத்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ரக்கூன் அங்கேருந்து விரட்டி சமாளிச்சுட்டு இருக்குதான். பக்கத்துல இருந்த ஆட்களும் ஹெல்ப் பண்ணதுனால ரக்கூன் அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுச்சு. அடுத்ததான் கடற்கரைக்கு போனா எப்படியோ 1-2 பொருட்களை தொலைச்சிட்டு வந்துருவோம். அதை தான் ஜல்லடை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இங்க சாவி, ஆணி, பட்டன் அப்படின்னு இதுவே 10 கிலோக்கு இரும்பு வந்துடும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல தோண்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த தண்ணியை இந்த பக்கம் கொண்டு வரதுக்காக தான் இருக்கிற தடுப்பை உடைச்சு விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. தண்ணி அவ்வளவு வேகமா வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மேல ஸ்லாப்ல போய் மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பாக்குறோம். அந்த பூனையை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு பாக்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. பூனையும் நமக்காக தான் பாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நேரா உள்ள போய் உட்காந்துருக்கு. நல்ல சொல் பேச்சு கேட்ட பூனை அப்படிங்கறதுனால பத்திரமா கீழே கொண்டு வந்தாச்சு. ஈஸியா வேலையும் முடிஞ்சு பூனை இருக்கிற வீட்டுல ஒரு பாக்ஸும் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் போல. அடுத்தது இங்க ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த யானைகளை தான் பாக்குறோம். மெதுவா பக்கத்துல வந்து காலை பிடிச்சி இழுத்துருக்கு ஒரு முதல்ல. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெரிய யானை முதலால முன்னாடி வந்து முதலைய ஒரு மிதிச்சுட்டு போயிருக்கு. என்ன ஆனாலும் யானையை அதால இழுக்க முடியாது. இருந்தாலும் முதலைக்கு சேட்டையை பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல பாக்குற நாய் நண்டுக்கு ஆசைப்பட்டு பக்கத்துல போய் எட்டி பார்த்ததுனால நண்டு கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கு. கரெக்டா அதோட நாக்கையே பிடிச்சிக்கிட்ட நண்டு விடவே மாட்டேன் அப்படின்னு நண்டு புடியா பிடிச்சிக்கிட்டான். தெரியாதனமா இதுகிட்ட போய் மாட்டிக்கிச்சு. எப்படிதான் பிடியில இருந்து வெளியே வருதோ. அடுத்தது இந்த வீடியோல மீன் தொட்டியில இருக்கிற மீன்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்த பூனை இன்னைக்கு ஒன்னு பிடிச்சு விருந்து சாப்பிட வேண்டியதா அப்படின்னு பக்கத்துல போச்சு. ஆனா உள்ள இருக்கிற மீனுக்கு சேட்டையை பாருங்க. கையை உள்ள விட்டதும் கையிலே ஒரு கடி கடிச்சிருக்கு. இனிமே இந்த பூனை அந்த பக்கமே போகாது. அடுத்ததான் இங்க துள்ளி வர மீனை பிடிக்கிறதுக்காக குளத்துக்கு பக்கத்துல போச்சு இந்த கழுகு. ஆனா உள்ள ஒரு முதல்ல காத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல இதுதான் நேரம் அப்படின்னு அந்த கழுகு பிடிக்கிறதுக்காக பார்த்துருக்கு. கழுகோட காலம் அந்த நேரம் பார்த்து எதுலயோ சிக்கிக்கிச்சு. ஆனா முழு முயற்சியோட பத்திரமா வெளியே வந்து சேர்ந்துடுச்சு. எப்படியோ முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சோமே அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.